ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக சப்பாத்தி பூரிக்கு சைட் டிஷ்ஷான சன்னா மசாலா தாங்க செய்ய போகிறோம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு பிரியாணி இலை கூடவே பட்டை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சோடனே அது கூட வெங்காயம் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் இது கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம், அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள் அது கூட சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற கொண்டக்கடலை இது கூட சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலை இது கூட சேர்த்துட்டு இந்த கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. 6-7 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நமக்கு சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ அதில் இருக்கிற கடலையை கொஞ்சம் லைட்டாக கரண்டியால் மசிச்சுட்டு எடுத்துக்கோங்க. 1-2 கடலையை மசிச்சுட்டு எடுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டியான சன்னா மசாலா இப்போது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.